உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். Hands up! சார், என் மகாவுக்கு ஏதாவது ஆச்சா? என் மகா சேஃபா தானே இருக்கா? மகா இப்ப எங்க இருக்கா? சார், அன்னைக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல? அன்னி இப்ப எங்க இருக்காங்க? எங்க இருக்கா சார்? கூல் டவுன். அதை சொல்றதுக்காக தான் இங்க உங்களை அவசரமா வர சொன்னேன். என்ன? இந்த பேட் லக்லயும் ஒரு குட் லக். மகாவுக்கு ஒண்ணுமே ஆகல விக்ரம். அவங்கள ஸ்டேஷன்ல பத்திரமா வச்சிருக்கோம். சார், யார் சார் இப்படி பண்ணா? மகாவை வெடிகுண்டு வச்சு கொல்ல நினைச்சது யாரு சார்? அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம். அவனை இனிமே தான் இன்ட்ரோகேட் பண்ண போறோம். நீங்களும் வாங்க. ஓகே சார், வாங்க. மகா, ஆர் யூ ஆல் ரைட்? உனக்கு ஒண்ணும் இல்ல? இல்லங்க. நீ பத்திரமா தானே இருக்க? அண்ணி, ஆர் யூ ஷூர்? சின்ன ஸ்கிராப், காயம் அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல? எனக்கு எதுவும் இல்ல விஜய். ஓகே தானே? நான் இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, நாங்க வந்துட்டோம். இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, சரியா? பயப்படாத. ஒண்ணும் இல்ல மகா, பயப்படாத. மிஸ்டர் விக்ரம், ரொம்ப முக்கியமா அரெஸ்ட் ஆயிருக்கிற அந்த அக்யூஸ்ட விசாரிக்க வேண்டியது இருக்கு. நீங்க எல்லாம் கூட இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஷூர் சார், கொஞ்சம் இருங்க, வரேன். மகா, வா மகா, மெதுவா. ஒண்ணும் இல்ல, வாங்க வாங்க சார். உள்ள வாங்க. ம். இவன் யாருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியல சார். நோ சார். என்னடே, உன் பேர் என்னடா? ம். சொல்றா. கேக்குறாருல, சொல்றா. சொல்லு. சொல்றேன். உன் பேர் என்ன? லிங்கம். எதுக்கு வெடிகுண்ட வீசின? எதுக்குடா வெடிகுண்டு வீசின? சொல்றா. யாரா சொல்லுது? சொல்லு. மகாவை கொல்றதுக்கு தான் வெடிகுண்டு வீசினேன். ஆனா அவ தப்பிச்சிட்டா. மகாவை எதுக்குடா நீ கொலை பண்ணணும்? நீ அடியாளா? கூலிப்படையா? சொல்லு. உனக்கு யாராவது பணம் கொடுத்து மகாவை கொல்ல சொன்னாங்களா? நான் அடியாலும் இல்ல, கூலிப்படையும் இல்ல. மகாவை கொல்றதுக்கு எனக்கு யாரும் பணம் தர வேண்டிய அவசியமும் இல்ல. மகா மேல எனக்கு இருந்த ஆத்திரம், வெறி, கோபம், அதுவே போதும். அவளை நான் கொலை பண்ணியே தீர்வேன். மகா மேல உனக்கு ஆத்திரமா? கொலை வெறியா? மகாவுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? நான் மகாவை காதலிச்சேன்.
நான் நேசிச்ச பொண்ணு மகா. வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு மகா. இவன் பொய் சொல்றான். இவனை நிஜமா நான் பார்த்தது கூட இல்ல. இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பொய் சொல்றான். பொய் சொல்றியா? பொய் 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 வர சொல்றியா? டேய், பொய் சொல்றியாடா? பொய் சொல்றியா? மகா உன்னை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. நீ மகாவை லவ் பண்ணேன்னு சொல்ற. உண்மையை சொல்றா? டேய், உண்மையை சொல்லு. நான் பொய் சொல்ல சார், உண்மையை தான் சொல்றேன். மகாவும் பொய் சொல்ல, அவளும் உண்மையதான் சொல்றா. என்னடா குழப்புற? சொல்றா, உண்மையை சொல்றா, சொல்றா, சொல்றேன், சொல்றா. உண்மையதான் சார் சொல்றேன். இது காதல் சார், ஒரு தலை காதல். நான் ஒரு தலையா மகாவை காதலிச்சேன். மகாவுக்கு தெரியாமலே எப்போ நான் மகாவை ஃபாலோ பண்ணுவேன். மகாவுக்கு தெரியாமலே அவளை நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். வாழ்ந்தா மகாவோட தான் வாழணும்னு தீர்மானமா இருந்தேன். பல நாள் அப்படி அவன் நினைப்பிலே வாழ்ந்தேன். என் வாழ்க்கையை நல்லாக்கிட்டு அவகிட்ட என் காதலை சொல்லணும்னு நினைச்சப்ப அவ ஒரு பணக்காரனை, இந்த விக்ரம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. எனக்கு அந்த ஆத்திரம் தாங்கல. என்னால அவளை மறக்கவும் முடியல. அவளை கொன்னுடணும்னு முடிவு பண்ண. அவளோட சேர்ந்து இந்த விக்ரமை கொலை பண்ணணும்னு நினைச்சேன். அவ கல்யாணம் ஆகி போனதுமே முதல்ல அவளை நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணேன். அதனால பல வேலை செஞ்சு அவ பேரை கெடுக்க முயற்சி பண்ணேன். அவ மேல பழி வர மாதிரியும் அவ குடும்பத்து மேல பழி வர மாதிரியும் எல்லாத்தையும் நான் பண்ணேன். ஆனா அவ எதுலயுமே சிக்கல. அதுக்கப்புறமா தான் கொலை பண்ணுன்ற முடிவுக்கே நான் வந்தேன். இதுக்கு முன்னாடி காட்டுல வச்சு ஒரு தடவை அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.